வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாரிஸ் ஸ்வேதா. எல்லாருக்குமே தெரியும், நம்ம லாஸ்டா நான் போட்ட ஓன் வாய்ஸ் வீடியோ வந்து நாஞ்சில் விஜயன் அவருடைய பிரச்சனையும் பிளஸ் இந்த டிரான்ஜெண்டர் அவங்களோட பிரச்சனையை பத்தி நான் போட்டிருந்தேன். அது பாத்தீங்கன்னா நேத்தே முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. இது வாங்கினது தெரியாம சில பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, குத்து விடுறதுன்ற பேர்ல என்னையும் ஜாஸ்மினையும் வந்து சொல்லிடி பேசிடி அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிட்ட வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது சம்பந்தப்பட்டவங்க பேசினா கூட நம்ம பதில் சொல்லலாம். குத்தி விட்டு இந்த மாதிரி கோப்பர்த்தி பண்றவங்கள்ட்ட நம்ம பதில் கொடுக்கணும் அப்படின்றது கூட அவசியம் கிடையாது. அதுல ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறேன். உருவ கேலி பண்ற மாதிரி சில பேரை நீங்க பேசுறீங்க, அது ரொம்ப தப்பு. சரி, ஓகே, அவங்க வந்து நம்மகிட்ட டைரக்டா பேசுறோம், கண்டிப்பா நம்ம பேசலாம். இந்த விஷயம் வந்து முடிஞ்சு போச்சுங்க, அவ்வளவுதான். கிணத்துல போட்ட கல் அங்கேயே தான் கிடக்கு, நகர்ல. கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க, இது முடிஞ்சு போச்சு. நாளைக்கு அவங்க போய் சீரியல் பண்ணி அவங்களோட வளர்ச்சியை நோக்கி அவங்க போயிடுவாங்க. நீங்க கிளப்பி விட்ட அந்த பேச்சும் அந்த கேவலமும் வந்து அது நிலைக்காம அப்படியே தான் நிற்கும். இப்பவும் நான் சொல்றேன், யாரா இருந்தாலும் டிரான்ஜெண்டர்ஸ் கிட்ட பயப்படுறதுக்கான ஒரு ஸ்கிரிப்டை இவங்க ரெடி பண்ணி விட்டுட்டாங்க. நாளைக்கு ஒருவேளை ஒரு திருநங்கையா ஒரு ஆம்பளையால ஏமாந்து இல்ல அவளுடைய உயிரே போனா கூட அவ போராடும் போதோ இல்ல அவளை சார்ந்த மக்கள் போராடும் போதோ இதுங்களுக்கு வேலை இல்ல, வந்துட்டாங்க போராடுறதுக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது கண்டு இது என்னைக்குமே ஒரு பொய் பொருள் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் திருநங்கை மக்களுக்கே நான் இதை டைரக்டா சொல்றேன், என்னை சார்ந்த மக்களுக்கே நான் சொல்றேன், என் மக்களுக்கே நான் சொல்றேன், எல்லாரும் நம்ம வந்து உண்மைக்காக மட்டும் குரல் கொடுப்போம், உண்மையாக்க போராடுவோம். அது இங்க மட்டும் இல்ல, பாத்தீங்கன்னா அவங்கள வச்சு அவங்களும் நல்ல ஆக்ட்ரஸ், நல்ல ஒரு நடிகை. டிரான்ஜெண்டர்ஸ்ல அவங்க நிறைய பேருக்கு ரோல் மாடலா இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்கள பத்தி பேசுறவங்களே அவங்கள பத்தி பெருமையா பேசுறாங்க அப்படின்னும் போது அதை கேட்கும் போது எனக்கு பெருமையா தான் இருக்கு. எனக்கு வந்து வைஷ்யூ அவங்கள வந்து பேசணும், இன்ஸ்டாகிராம்ல அவங்கள பத்தி தப்பா பேசணும்ன்றது என்னுடைய எண்ணம் கிடையாது. எது உண்மையோ அதை பத்தி பேசணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நானும் என் தோழி ஜாஸ்மினும் பேசணும். மற்றபடி எங்களுக்கு பழியோ வாக்கமோ எதுவுமே எங்களுக்கு கிடையாது. அந்த மாதிரி நாங்கள் ஏதாவது தவறுகள் செய்திருந்தா கடவுள் எங்களுக்கு எத்தனை கூலிகள் கொடுத்தாலும் அதை ஏத்துக்க நாங்க தயாரா இருக்கோம். இந்த தவிர இதுக்கப்புறம் எந்த திருநங்கையும் செய்யாம இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சட்டம் தன் கடமையை சிறப்பா செய்யும். ஏன்னா இப்ப இருக்க சட்டம் வந்து ரொம்ப சிறப்பான சட்டம். எல்லா வழக்கறிஞர்களும் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம பின்னாடி நிக்கிறாங்க. அவங்க நம்மளுக்கு பின்னாடி நிக்கிறாங்கன்னா நம்ம உண்மையா இருந்தா தான் முன்னாடி நிக்க முடியும். இல்லைன்னா இந்த மாதிரி பின்னாடி அடிச்சுதான் ஓடணும். சோ இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த தவிர இதுக்கப்புறம் யாரும் செய்யாதீங்க. நன்றி மக்களே.